வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஐயன் வள்ளலார் வள்ளலார் அருளிய ஒரு வைத்திய முறையை பற்றி சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து உடலில் உள்ள அனைத்து வியாதியும் போக்கும்னு சொல்கிறாரு அவர். இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஒரு 200 கிராம் பொடி, அதை எடுத்துங்க. அது நாட்டு மருந்துகளே கிடைக்கும், அதை வாங்கிடுங்க. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அந்த பழைய ஸ்டாக்லாம் வாங்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே தயாரித்த பொருளாக பார்த்து வாங்கிடுங்க. 200 கிராம் தூதுவளை, அது ஒரு 50 கிராம் வாங்கிடுங்க. அப்புறம் முசுக்கு 50 கிராம், பொடி தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஜீரகம், அது ஒரு 50 கிராம். இதை மூணையும் என்ன பண்ணுங்கள், அதாவது வந்து ஜீரகத்தை மட்டும் லேசாக பொண்ணூரோட ஒரு சட்டியில் வறுத்து காய வச்சுக்கோங்க. அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த மேற்கொண்ட 3 பொடி கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, தினசரி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு காலையில் எழுந்ததும் பல் துளக்கிட்டு மலை ஜலம் கழிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது வந்து ஒரு 40-45 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து 3லேருந்து 5 கிராம் எடுத்துக்கலாங்க. மற்றவங்களுக்குலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக பண்ணிக்கணும். சரியா? ஒரு எடுத்து ஒரு 200 கிராம் தண்ணியில் போட்டு அதாவது வந்து ஸ்லோவாக கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது பாதியாக சுண்டிடும். அதை எடுத்து வடிகட்டிங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வெறுமனே வடிகட்டி குடிங்க. சர்க்கரை நோய் இல்லாதவங்க லேசாக நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு குடிச்சிட்டிங்கன்னா 48 நாள் தினசரி காலையில் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற எப்படியாப்பட்ட வியாதியும் சரியாயிடும். இதை ஆரம்பத்தில் சில பேருக்கு வந்து மலம் வந்து கழிக்கும்போது வந்து சில கருப்பு நிறத்தில் தான் வரும். அதை பற்றி பயப்படக்கூடாது. அது வந்து நம்ம கழிவுகள் தான் வெளியேறுது. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் அதுமாரி குடிச்சுன்னு வாங்க. கண்டிப்பாக உடம்புல வந்து எந்த வியாதியும் அண்டாதுன்னு சொல்கிறாரு. இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான தகவல்லாம் வந்துட்டுருக்கும். இதை மற்றவங்களுக்கும் பகிருங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி.